எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இப்போது நான் வந்து புதுசாக ஒரு முயற்சி வந்து எடுக்கிறேன். அதாவது வந்து நம்மளோட ஹார்வெஸ்டர் மிஷின் இருக்குல்ல, அதை பற்றி உங்களுக்கு அதனோட ஃபுல் விளக்கத்தையும் எடுத்து சொல்லலான்றது தான் என்னோட சேனலோட முக்கியமான ஒரு தொகுப்பு. இதில் முதல்ல பார்த்திங்கன்னா என்னை பற்றி நான் அறிமுகப்படுத்திக்கிறேன். நான் வந்து இந்த ஹார்வெஸ்டர் ஃபீல்டில் வந்து 94லேருந்து இருக்கேன். நான் வந்து ஃபஸ்ட்டு ஹெல்ப்பராக வேலை செஞ்சு, அதுக்கப்புறம் ஆப்ரேட்டர் ஆகி, அதுக்கப்புறம் ஒரு மெக்கானிக் சர்வீஸ் சென்டர் மாதிரி வச்சுருந்து இன்றைக்கி ஒரு ஓனராகவும் இருக்கேன். இப்போ தற்சமயத்துக்கு நம்ம கையில் வண்டி கிடையாது. ஆனால் நம்மளுக்கு வந்து நான் வந்து ஸ்பேர் பார்ட்ஸ் கடை வச்சு நடத்திக்கிட்டு இருக்கேன். நம்மளோட கடை பேர் வந்து கந்தன் அக்ரோ சர்வீஸ். இது வந்து மெயினாக வந்து நம்ம பொன்னேரியில் தச்சிருக்கூட் ரோடில் நம்ம கடை இருக்குது. நம்மளுக்கு வந்து பிரான்ச்சுன்னு பார்த்திங்கன்னா தஞ்சாவூரில் ஒன்று, நீடாமங்கலத்தில் ஒன்று, ஒரத்தநாடில் ஒரு பிரான்ச், மொத்தம் 4 பிரான்ச் இருக்குது நம்மளுக்கு. இதுதான் என்னை பற்றின டீட்டெயில். எனக்கு வந்து இந்த ஃபீல்டில் வந்து நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. இந்த தொழிலை வந்து புதுசாக ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு நான் சொல்கிறது என்னென்னா, நீங்கள் வந்து இந்த தொழிலை வந்து தாராளமாக ஆரம்பிக்கலாம்னா நாளைக்கு உங்களுக்கு வேணாம் இந்த தொழிலேருந்து நம்ம வெளியே போகணும் செய்யணும்னு நினச்சிங்கன்னா ஈஸியாக இந்த மிஷினை வந்து விற்றுட்டு நீங்கள் ரிலீஸ் ஆகி வரலாம் வெளியே. அதாவது வந்து இதுக்கு வந்து செகண்ட் ஹேண்ட் மார்க்கெட் வந்து நல்லாவே இருக்குது, ஒன்றும் எதுவும் குறையில்லை. இதில் நல்லா செகண்ட் ஹேண்ட் மார்க்கெட் நல்லா இருக்குது. வேண்டான்னு சொன்னால் விற்றுட்டு வெளியேவும் வந்துக்கலாம். நீங்கள் பழைய மிஷின் வாங்கியும் தொழில் செய்யலாம், புதுசாக வர்றவங்க. இல்லை புது மிஷின் வாங்கியும் தொழில் செய்யலாம். இந்த மாதிரி வந்து உங்களுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது தொழில் செய்கிறதுக்கு. பலதரப்பட்ட ஹார்வெஸ்டருங்க இருக்குது. அதில் வந்து முக்கியமானது வந்து கிளாஸ், குபோட்டோ, கர்த்தார், ஏசி, பிரீத்து, யான்மாரு. இப்போ புதுசாக வந்து மார்க்கெட்டில் வந்துருக்கிறது வந்து லோயல்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனியில் வந்து புதுசாக லான்ச் பண்ணியிருக்காங்க. அது விஜயவாடாவை பேஸ் பண்ணி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இன்னும் அதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து நம்மளுக்கு வரல. அதையும் உங்களுக்கு கூடிய சீக்கிரத்தில் ஒரு வீடியோவாக பண்ணி கொடுப்பாங்க. நம்ம சேனலில் வந்து இன்னும் நிறைய வீடியோஸ் போடலான்னு இருக்கிறோம். எப்படின்னா, உங்கள் வண்டி வந்து எந்த ஸ்டேட்டில் ஓடுது, எந்த இடத்துல ஓடுதோ அந்த இடத்துல இருக்கிற, இப்போ கர்நாடகாவில் ஓடுதுன்னா கர்நாடகாவில், சிந்தனூரில் ஓடுதுன்னா சிந்தனூரில் ஸ்பேர் பார்ட்ஸு எங்கே கிடைக்கும், அதை வந்து எங்கே வாங்கலாம், எங்கே சீப்பாக வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ போடுவோம். மறுபடியும் அங்கே உங்களுக்கு வண்டி எதனா ஃபால்ட்டு வந்ததுன்னா அங்கே மெக்கானிக் யார் இருக்கிறாங்க அப்படின்ற டீட்டெயில்ஸையும் உங்களுக்கு வந்து நான் வந்து அந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுப்பேன். நான் கண்டிப்பாக அதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். உங்களுக்கும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இது. அதே போல் வந்து நம்ம இன்னும் நிறைய அந்த வீடியோக்குள்ளே இது வந்து எப்படின்னா, நம்ம ஆப்ரேட்டர் வந்து கடைக்கு வந்து கட்டர் பார் பெல்ட்டு கொடு, ரோட்டர் பெல்ட்டு கொடுன்னு கேட்குறாங்க. ஆனால் அந்த பெல்ட்டோட நம்பர் வந்து அவங்களுக்கு தெரியறதில்லை. கடையில் இருக்கிறவங்க புதுசாக இருக்கிறவங்களா இருந்தால் என்ன பண்ண முடியும்? ஒன்றும் பண்ண முடியாது. அதனால் வந்து எந்த இடத்துக்கு எந்த பெல்ட் நம்பர் வரும், அதே மாதிரி வந்து எந்த இடத்துக்கு என்ன பேரிங் நம்பர் வரும், நீங்கள் அதை எப்படி கேட்கலாம் கடைக்காரர்கிட்ட, இப்படின்ற வீடியோவும் உங்களுக்கு வந்து போட்டு கொடுப்போம். இப்போது அறுவடை மிஷின் வச்சுருக்க ஓனரோட பேட்டியும் உங்களுக்கு எடுத்து கொடுக்குறதுக்கு இருக்கும். அதுக்கப்புறம் வந்து வண்டி ஓட்டிகிட்டு இருக்க ஆப்ரேட்டர் அவங்களோட இதுவும் வந்து பேட்டியும் வந்து நம்ம வீடியோவில் இருக்கும். நம்ம பொன்னேரியிலேயே வந்து அசம்பிளி பண்ணுறாங்க. கிளாஸ் வண்டி யாருக்காவது வேணும் அப்படின்னா இங்கேயே அசம்பிள் பண்ணி கொடுக்குறாங்க. அசம்பிள் பண்ணினா அவங்களே வந்து ஃபுல்லாக சேஸு கீஸு எல்லாத்தையும் ஏ டு செட்டு கொடுத்துட்றாங்க. இல்லை நம்ம பணம் கொடுத்தோம்னா அவங்களே வந்து கிட்டே இருந்து மாட்டி எல்லாத்தையும் நம்மளுக்கு ஒரு வண்டியாக நம்மளுக்கு தயார் செஞ்சு கையில் கொடுத்துட்றாங்க. நீங்கள் வாங்கிறதா இருந்தாலும் நீங்கள் கம்பெனியில் போயிட்டு புது வண்டி எடுத்துக்கிறதா இருந்தாலும் எடுத்துக்கலாம். இல்லை இந்த மாதிரி டிமாண்டான டைமில் வந்து இந்த மாதிரி பண்ணுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அந்த மாதிரி இடத்துங்கள்லேயும் அவங்களோட பேட்டியும் நான் கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கேன். பழைய வண்டிங்க வந்து உங்களுக்கு எங்கே கிடைக்கிது, என்ன ரேட்டுக்கு கிடைக்கிது, அதை வந்து யார் வந்து விற்கிறாங்க அப்படின்ற டீட்டெயில் எல்லாம் கூட வீடியோவாக போடலான்னு இருக்கேன். உங்களுக்கு வந்து கூடி சீக்கிரம் இதெல்லாம் நான் செஞ்சு கொடுப்பேன். அதாவது வந்து பழைய வண்டியோட ஃபுல் ரிவ்யூ, அதாவது வந்து ஃபுல்லாக வந்து
அதனோட வீடியோஸ் எல்லாம் எடுத்து உங்களுக்கு அனுப்பி வைப்பேன். அவங்களோட டீட்டெயில்ஸ் யார் விற்கிறாங்களோ அவங்களோட டீட்டெயில்ஸும் உங்களுக்கு வந்து எடுத்து கொடுப்பேன். இதுக்கு நீங்கள் முக்கியமாக செய்ய வேண்டியதெல்லாம், எனக்கு வந்து மோட்டிவேட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா, இன்னும் நிறைய இதை பற்றி தெரிஞ்சுக்கணும், நான் வந்து நிறைய வீடியோ போடணும், அதாவது வந்து நீங்கள் இந்த ஃபீல்டை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கணும்னு செய்யணும்னு நினச்சிங்கன்னா, என் வீடியோ வந்து என் சேனலில் வந்து கம்பல்சரி நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்கும் சொல்லுங்கள், இந்த மாதிரி இருக்குது வீடியோ, இந்த மாதிரி ஒரு சேனல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணுங்கள். ஷேர் பண்ணிவிட்டு நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை அழுத்திட்டிங்கன்னா நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து சேரும். உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். அதை வச்சு நீங்கள் பார்த்துக்கலாம்.